அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் முதல் தகவல் அறிக்கை வெளியான வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு தங்களை துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம் பத்திரிகையாளர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மனுதாரர்களான பத்திரிகையாளர்களை தொடர்ச்சியாக விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறியதை ஒரு வகையில் துன்புறுத்தல்தான் என சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் எழுதிய முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர்தான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றம் செய்ததில் பத்திரிகையாளர்களுக்கு எந்த பங்கும் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் மனுதாரர்கள் செய்தி வெளியிட்டார்கள் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை சட்டப்படி இருக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி, விசாரணையின் போது தனிப்பட்ட விவரங்களை கேட்க எந்த சட்டப்பிரிவும் அனுமதிக்கவில்லை எனவும், அவ்வாறு விவரங்களை கேட்பது தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு விரோதமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை எழுதிய காவல்துறை அதிகாரியையோ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தவர்களையோ சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்யவில்லை என்றும் அவர்களுக்கு எந்த சம்மனும் அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்த நீதிபதி, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றமாகிவிட்டதாக கூறுவது துரதிருஷ்டவசமானது எனவும் தெரிவித்துள்ளார். முதல் தகவல் அறிக்கையை எழுதியவரின் ஒப்புதல் இல்லாமல் அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியாது எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பான வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 10 முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். புலன் விசாரணைக்காக மனுதாரர்களுக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர்களை எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி, பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்த மொபைல்களை உடனடியாக திரும்ப கொடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மனுதாரர்களிடம் அவர்களின் தனிப்பட்ட விவரங்கள், நண்பர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் குறித்து விசாரிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.